என் பேரு மேனகா. நான் பசுபுரிபாளையத்துல இருந்து வரேன். 3000 ரூபாய் பிளாட்டினம் டிக்கெட் எங்க ஆபீஸ்ல எல்லாத்துக்கும் ஃப்ரீயா எங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க. பட் வந்து யாருக்குமே சீட்டு கிடைக்கல. ஃபுல்லா நின்னுட்டு தான் இருந்தோம் ஃபுல் கான்செர்ட்டுமே. சாங்ஸும் பெருசா ஒண்ணும் இல்லாதனால கிளம்பி வந்துட்டோம். சுத்தமா சேரும் இல்ல, ரொம்ப நேரம் நிக்க முடியல. 3 ஹவர்ஸா நின்னுட்டு இருந்தோம். ரொம்ப முடியலங்கிறதுனாலதான் கிளம்பிட்டோம். இன்னும் கொஞ்சம் அகாமடேட் பண்ற மாதிரி ஏற்பாடு பண்ணிருக்கலாம். உட்காரதுக்கு சேரே இல்ல, வேற எதுவும் இல்லைன்னா கூட பரவாயில்ல. அங்க நிக்கிறதுக்கு கூட இடம் இல்ல. ஈவன் கணக்குல நிக்காதீங்க போங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இடம் இல்லாம எங்க போறதுன்னு தான் தெரியல. சோ அதனால கிளம்பிட்டோம். எங்க ஆபீஸ் வந்து கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேல வந்திருப்போம். ஆனா நிறைய பேருக்கு சீட் இல்ல. அதெல்லாம் நாங்களா போய் ரொம்ப தூரம் வந்து வெளியில வந்து வாங்கிக்கணும். அதெல்லாம் எதுவும் கிடையாது. சேரே கூல்ட்ரிங்க்ஸ் அது தெரியல, நாங்க வாங்கவே வந்துட்டோம். 40 ரூபாய் பாட்டில். பிளாட்டினம் டிக்கெட்டுங்க 3000 ருபீஸ்க்கு வாங்கிட்டு வந்தேன். 13 டிக்கெட் வாங்கிட்டு வந்தேன். நாங்க யாருமே வந்து சேர்ல உட்காரல. 6:30 மணிக்கு உள்ள வந்தோம். மணி இப்போ 9 ஆச்சு. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் டிக்கெட் தான் இருந்தோம். சீட்டிங் கெப்பாசிட்டி 1000னா 1000 டிக்கெட் வைங்க. 5000 டிக்கெட் வித்துட்டு 1000 பேருக்கு வந்து சீட்டிங் கெப்பாசிட்டி போடாதீங்க. ரொம்ப வருத்தத்துல இருக்கு. நாங்க 13 பேர் ஃபேமிலியா வந்தோம். வயசானவங்க குழந்தைங்க எல்லாத்தையுமே தூக்கி வச்சு நின்றுட்டு இருந்தோம் 3 மணி நேரம். தண்ணி வசதி உள்ள இல்ல. எங்களெல்லாம் வந்து நாயோட கேவலமா பார்த்தாங்க காவல்துறையினர். ரொம்ப நன்றி சொல்ல காவல்துறையினருக்கு. ஏன்னா அவங்க பாதுகாப்பு கொடுத்தாங்க, இல்லைன்னு சொல்லல. ஒரு விஷயம் வந்து பொதுமக்கள் வந்து ஒரு காசு கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு வராங்க அப்படின்னா நாங்களும் அந்த விஷயத்த வந்து கஷ்டப்பட்டு தான் வரோம். இந்த டிக்கெட்டை வாங்கிட்டு வந்து நாங்க பிளாட்டினம் டிக்கெட் வாங்கிட்டு வந்தோம். ஆனா நாங்க வந்து கோல்டு டிக்கெட் தான் வந்து உள்ள என்ட்ரி கொடுக்க வச்சோம். அந்த டிக்கெட் என்ட்ரி கொடுக்க வச்சா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உள்ள போனோம். எங்க கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் வரவே இல்லை. நான் உள்ள போயிட்டு தான் வந்தேன். கையில் பேன் கட்டிக்கேன். பட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் வெளியே வந்துட்டு போயிட்டாங்க. நாங்கள் 10 பேர் போனோம். ரொம்ப சிரமப்பட்டோம். ஆர்கனைசேஷன் ரொம்ப சரியில்லைங்க. நல்லா பண்ணியிருந்துருக்கலாம். கூட்டம் இந்த அளவுக்கு வந்திருக்கு. டிக்கெட் நல்லா வித்துருக்கு. ஆர்கனைசேஷன் நல்லா பண்ணியிருந்துருக்கலாம். அதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். வேற ஒன்றும் இல்லை. சேர் கெப்பாசிட்டி சுத்தமாக இல்லைங்க. அதான் சொல்றேங்க. 1000 பேருக்கு சேர் போட்டிருக்காங்க. 5000 டிக்கெட் வித்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அதான் வந்து அந்த கேட்டகரிக்கு 1000 சேர்ஸ்னா 1000 டிக்கெட்ஸ் மட்டும் வீங்க. 1000 சேர்ஸ் போட்டு 5000 டிக்கெட் விற்காதீங்க. மீதி 4000 தான் நின்று தான் இருந்தாங்க. ஸோ அதனால எல்லாருமே வந்து வயசானவங்க முத கொண்டு சேர்மா ஏறி பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆகி போச்சு. உள்ள வந்து பாத்தீங்கன்னா 20 ரூபா தண்ணி பார்த்து 40 ரூபாய்க்கு வித்தாங்க. சரிங்களா? நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா 20 ரூபா தண்ணி பாட்டில 25 ரூபாய்க்கு வீங்க. நான் தப்பு சொல்ல, 5 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். டபுள் த ரேட் தண்ணி காசு வச்சு வித்தீங்க. குடிக்கிற தண்ணி அத்தியாவசியம். அதை வந்து ஆர்கனைசேஷன் தான் பண்ணியிருந்திருக்கணும். பட் அவங்க பண்ணல. 40 ரூபாய்க்கு சக்தி அவங்க மெஸ்ல வந்து வித்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. ஃபியூச்சர்ல வர கான்செப்ட் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காம இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. நான் ஐநூறுலேருந்து வரேன். நம்ம கரூருக்கு இளையராஜா சார் வந்தது ரொம்ப சந்தோஷம். நல்லா சூப்பராக பண்ணிட்டேன். ஆனால் என்ன இதில் சீட்டு உட்காரதுக்கு தகுந்த மாதிரி டிக்கெட் கொடுக்காம சீட்டு அதிகமாக கொடுத்து இப்போ பார்த்தோம்னா நிறைய பேர் நிற்க கூட இடம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நம்ம தண்ணி வசதி இல்லை. குழந்தைங்களை தூக்கிட்டு வந்து நிறைய பேர் நிற்க முடியாம ரொம்ப அவசரப்பட்டாங்க. லேடிஸு மாசமா இருக்கணும் வந்து ரொம்ப அவசரப்பட்டாங்க. அது மட்டும் கரெக்டாக பண்ணியிருந்தாங்கன்னா ஒன்றும் நல்லா இருந்திருக்கும். இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் பண்ணது கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா பண்ணியிருந்தாங்க. அரேஞ்ச்மெண்ட் பண்ணது கொஞ்சம் தண்ணி வசதி இல்லை. லேடிஸ்ங்க அவசரத்துக்கு ரெஸ்ட் ரூம் போகிற மாதிரி ரெஸ்ட் ரூம் வசதி அதுவும் பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்.